டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 246 அண்ட் செவன்த் ஸ்கெடியூல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சட்டத்தை ஏற்றிக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஆர்டிகல் 246 செவன்த் ஸ்கெடியூல் படி யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இந்த பேசிஸ்ல தான் சட்டத்தை ஏற்றிக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மூலியமா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சட்டத்தின் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் மூலியமா, யூனியன் லிஸ்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்காக வந்து சட்டத்தை ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது அந்த 2 ப்ரொவிஷன்லையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்ல யூனியன் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்டை தாண்டி ஸ்டேட் லிஸ்ட்ல சட்டத்தை ஏதாவது செஞ்சாலோ, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டை தாண்டி யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை ஏற்றினாலும் அது செல்லவே செல்லாது. நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இந்த நான் என்னோட லிஸ்ட்டுக்குள்ளதான் இந்த சட்டத்தை ஏற்றுறேன்னு போய் சொல்லிட்டு இல்லை ஏமாத்திட்டு வேற லிஸ்ட்ல இருந்து சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், கலரபிள் லெஜிஸ்லேஷன் மூலியமா இதை வந்து செக் பண்ணி இது கலரபிள் லெஜிஸ்லேஷன் டிசைட் ஆனிச்சு அப்படின்னா அந்த லெஜிஸ்லேஷனே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கலரபிள் லெஜிஸ்லேஷன் வீடியோ இருக்கு, அது நம்ம பார்த்துக்கலாம் யூடியூப்ல. ஸோ அந்த பேசிஸ்ல ஒரு வேற வழியே இல்லை, என்னோட லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்து சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னா நான் வந்து வேற லிஸ்ட்டுக்குள்ள போய் தான் ஆகணும், அட்லீஸ்ட் லைட்டாவது நான் கிராஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா தாராளமா பண்ணிக்கலாம். லைட்டா என்க்ரோச் ஆகுறதுனால, லைட்டா இன்வைட் பண்றதுனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த டாக்டர் ஆஃப் பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ பித் அப்படிங்கிறது என்னன்னா எசன்ஸ், சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எசென்ஷியல். ஸோ எசன்ஸ்னா சாராம்சம், எசென்ஷியல்னா முக்கியத்துவம். ஸோ அந்த சட்டத்தினுடைய சாராம்சமும் முக்கியத்துவமும் என்னங்கிறத பார்த்துட்டு தான் அந்த அடிப்படையில் தான் இந்த சாராம்சமும் முக்கியத்துவமும் எந்த லிஸ்ட்டுக்குள்ள வருதுங்கிறத டிசைட் பண்ணி மட்டும்தான் நம்மளால இந்த பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்னால.